children. 11th Accountancy Unit 2 Conceptual Framework of Accounting Part 3. So in this video we are going to see the important accounting concept and convention. We are going to see the important accounting concept and convention discussed below. So one by one we are going to see. First one is business entity concept. So in this concept, a business unit is always separate from its owner or owners. Even he the owner contributed capital, we treated like a creditor of the ஆர்கனைசேஷன். ஸோ ஈவன் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸை வந்து பிஸ்னஸ் தனியாகவும் ஓனர் தனியாகவும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஓனர் வந்து ஈவன் கான்ட்ரிபியூட்டர் கேபிட்டல் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா கூட வி ட்ரீட்டட் லைக் அ கிரெடிட்டார், ஒரு கிரெடிட்டார் மாதிரி தான் நம்ம ஒரு ட்ரீட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட் ஆல் த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்ட் இன் த பாயிண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். நாட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஹென்ஸ் த பிஸ்னஸ் இஸ் லையபிள் டு த ஓனர் ஆஃப் த கேபிட்டல். ஸோ பிஸ்னஸ் இஸ் லையபிள் டு த ஓனர் ஆஃப் த கேபிட்டல். பிஸ்னஸ் வந்து ஒரு லையபிள். ஏன்னா இட்ஸ் லைக் நம்ம வந்து ஒரு பர்சன்ட்டேருந்து கடன் வாங்கின மாதிரி தான். ஈவன் நம்ம ஓனர் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா கூட அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஓன் மணியாக அதை நம்ம ட்ரீட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒன்லி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட், நாட் அ பர்சனல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஓனர் ஆர் நாட் ரெக்கார்டட். ஃபார் எக்ஸாம்பிள், I'm the owner of provision store, any other business. For that I have to purchase for my business I have to purchase certain goods. Same time I have to purchase some goods for my personal use also. ஸோ நான் ஒரு ஷாப்புக்கு போகிறேன், அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பர்சனல் யூஸ்க்காக சில குட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய பர்சனல் யூஸ்க்காகவும் நான் ஒரு சில குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கேன். ஃபார் தேட் வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பல்காக ஹோல்சேல்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், ஆயில் இதெல்லாமே வந்து ஒரு 20 kg, ஒரு 50 kg லைக்வைஸ் ஐ ஹாவ் டு பர்ச்சேஸ் ஃபார் பிஸ்னஸ் யூஸ்க்காக நான் வாங்குகிறேன். லைக்வைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோடு சேர்த்து என்னோடய பர்சனல் யூஸ்க்காக பர்சனல் கன்சம்ஷன் ஐ ஹாவ் டு பாட் சம் ரைஸ் ஆர் வீட் எனிதிங் நான் வாங்கினேன். ஸோ whenever you have to write in the books of account all the business transaction only we have to record in the books of accountல நம்ம business transactions மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். we are not even recorded the personal transaction. Why I have to consume the product? For our personal use I have to consume some product. So personal யூஸ்க்காக I consumption சில ஏதோ நான் வந்து பொருள் வாங்கியிருக்கேன், அது வந்து என்னோட personal யூஸ்க்காக என்னோட for my family use I have to purchase it. that I can't able to include in the business transaction. அதை நான் என்னோட பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் ஈவன் வந்து கேஷ் we have to additional capital we may introduce or some amount we have to withdraw for our personal use. Sometimes we have to taken from the personal. For example, if any emergency we don't have a cash in our home, நம்ம கையில் immediately if you don't have any cash, so we have to take money from our businessலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இட்ஸ் ஹேப்பன், நம்ம பிஸ்னஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பர்சனல் யூஸ்க்கு நம்ம எடுக்கலாம். சர்டன் பீரியடில் சர்டன் கேசஸில் நம்ம அதை அலௌடு. பட் even we have to mention separately if it is a personal use, if you have withdraw money for your personal use, so if you withdraw money for your personal use we called as a drawing. நம்ம ஏதாவது ஒரு மணி வந்து பர்சனல் யூஸ்க்காக விட்ரா பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் இஃப் யூ விட்ரா எனி மணி ஃபார் யுவர் பர்சனல் யூஸ் யூ ஹாவ் டு பே த இன்ட்ரெஸ்ட் டு த பிஸ்னஸ்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஓனர், நாட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஓனர் we have to record the transaction. From the point of business only we have to record the transaction. So next, money measurement concept. What is the money measurement concept? So in this concept all the money transaction, that means all the monetary transactions only we have to record in the books of account. So which can be expressed in terms of money or money worth only we have to record in the terms of books.
So money serves as a medium of exchange of transaction expressed in the money or record in the ruling currency of country is the measuring unit of accounting. So money measurement concept is money, for example, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்னா ஆல் த மானிட்டரி டிரான்சாக்ஷன் மணி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பிட்வீன் ஓனர் பிட்வீன் மேனேஜர் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் எனி ஸ்ட்ரைக் பை எம்ப்ளாயீஸ் ஆர் ஒர்க்கிங் கண்டிஷன் எஃபிஷியன்சி இன் த மேனேஜ்மெண்ட், that things we can't able to enter in the transaction. That is also involving in the organization problem. அதுவும் ஒரு organization problem தான். Even though we can't measure this on a terms of money, அதில் வந்து நம்ம ஒரு terms of moneyல நம்ம அதை measure பண்ண மாட்டோம். So when the things we have to measure in the terms of money, that thing only we have to enter in this concept. So money measurement concept. ஸோ மணியால் மெஷர் பண்ணக்கூடிய சில விஷயத்தை டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்செப்டில் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தேர் கிவன் இஃப் த பிஸ்னஸ் ஹேஸ் அ 5 computer 2 table 3 chair, the asset cannot be added to give useful information. So if you say I have a 5 computers, I have a 2 tables chair, இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தேர் இஸ் நாட் யூஸ்ஃபுல் டு த யூசருக்கு அது இன்ஃபர்மேஷனாக இருக்காது. அன்லெஸ் இஃப் தே ஆர் எக்ஸ்பிரஸ் இன் த மானிட்டரி டேர்ம், ஐ ஹாவ் அ 2 tables the worth of 2 lakh 1 lakh, the computer 5 10,000, the table worth 5,500. if you are telling like that, அது வந்து that information will use to the other users. அந்த மானிட்டரி டேர்ம்ஸாக இருக்கும்போது தட் வில் யூஸ் டு த அதர் யூசர்ஸ்க்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் 5 டேபிள் வச்சுருக்கிறதுனாலையோ 2 டேபிள் வச்சுருக்கிறதுனால 3 சேர்ஸ் வச்சுருக்கிறதுனால யாருக்கும் யூஸ் கிடையாது. ஸோ அதோட வேல்யூ என்ன, ஸோ நீங்கள் எவ்வளோ டேபிள் வச்சுருக்கீங்க, அதோட மதிப்பு என்ன, அந்த மதிப்பு தெரிஞ்சால் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இஃப் ஐ ஹாவ் அ 1 crore லேண்ட் வச்சுருக்கேன், ஒரு 50 lakh வந்து பில்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னா தே பிலீவ் சம் பீப்புள் ஆர் ஆக்செப்ட் தட். சில பேர் வந்து இந்த ஈவன் டெப்ட் பேங்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெப்ட்டு நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு பிளேஸ் திஸ் அசெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மானிட்டரி வேல்யூ வச்சு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மதிப்பே. மானிட்டரி வேல்யூ இல்லாமல் சும்மா என்கிட்ட 4 கம்ப்யூட்டர் இருக்குது 4 டேபிள் இருக்குன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. ஸோ அந்த கம்ப்யூட்டரோட வேல்யூ என்ன, அதோட மதிப்பு என்ன, ஸோ அந்த லேண்டோட வேல்யூ என்ன, ஸோ அங்கே அதுக்கு தான் மதிப்பு. ஸோ அதுதான் வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். தென் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா பேசிக் அசம்ஷன் தட் பிஸ்னஸ் இஸ் ஆன்கோயிங் கன்சர்ன் அண்ட் வில் கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன் ஃபார் ஃபோர்ஸபிள் ஃபியூச்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ப்ராசஸில் இருக்கணும். ஆன்கோயிங் கான்செப்ட்ன்றது இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைமாக இருக்கக்கூடாது. இட்ஸ் லாங் ரன் வி ஆர் கோயிங் டு ரன் அவர் பிஸ்னஸ். அந்த கான்செப்டில் நம்ம we have to record the transaction. நம்ம வந்து இன்னும் நிறைய நாள் இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம் அந்த தாட்டோடய நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறது. Cost concept. Asset is recorded in the books on the basis of historical cost. So historical cost பேஸ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். இட் இஸ் தட் இஸ் அக்யூசேஷன் ஆஃப் காஸ்ட். ஸோ ஆக்சுவல் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் பர்ச்சேசிங் asset worth 1 lakh in the sense, so at the time of purchase if you are spending the amount, how much you are spending, the actual amount you have to enter in the books of account. For example நம்ம ஒரு 1 lakh கொடுத்து ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒரு அசெட் நம்ம வாங்குகிறோன்னா அன்னைக்கு அந்த வேல்யூ என்ன கொடுத்து அந்த பொருளை வாங்குனீங்களோ அதுதான் ஒரிஜினல் காஸ்ட். ஸோ ஒரிஜினல் காஸ்ட் தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். So original cost, basis of original cost only we have to record the books of account. That means all the year we have to show the cost value only. In the books of account we have to show the cost value only. Normally some asset the value will be decrease, some asset the value will be increase. For example land and building the value will increase. Some asset like car, machines, furniture, these value will be decrease. So cost of acquisition will be base for all for future accounting. It does not mean that asset will always be shown cost. So that it வந்து does not mean that asset will always shown on the cost. So we are not always shown on the original cost of every year. Sometimes it is recorded cost at the time it's purchased
but it's systematically reduced in the books of value by charging depreciation. So in future பார்த்தீங்கன்னா it is recorded cost at the time of purchase. Cost price என்ன purchase during that purchase period வந்து நம்ம என்ன காஸ்ட் கொடுத்து நம்ம அந்த அசெட் வாங்கணுமோ அந்த வேல்யூ தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். பட் சிஸ்டமேட்டிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இயர் பை இயர்ஸ் வந்து இந்த ரெடியூஸ் த புக் வேல்யூ, ஓகே, புக் வேல்யூலேருந்து கம்மியாகும். வி ஹாவ் டு கேல்குலேட் த டிப்ரிஷியேஷன்னா ஒரு அசெட் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி த வேல்யூ வில் பி டிக்ரீஸ். So many reason is there for decreasing the value of asset. Wear, tears, so many things is there. Even if you are not using the asset, even it will depreciate. நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு பொருள் வச்சுருந்தா கூட அது டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா ஜாம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. so many reasons. ஏன்னா யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தா கூட கிளைமேட்ஸ்னாலேயோ இல்லை அதர் ரீசன்ஸ்னாலேயோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதோட தன்மையை வந்து அது இழக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலைனாலும் அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எதுக்குமே ப்ரோஜனம் இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி குட்ஸ் நிறையா வந்து நம்ம வீட்டில் கூட பார்க்கலாம். ஸோ சில குட்ஸ்லாம் நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமே வச்சுருப்போம். யூஸ் பண்ணாததுனாலே பார்த்திங்க அப்படின்னா சில எலக்ட்ரானிக்கல் குட்ஸ்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆப்ரேட் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம்னா ஜாம் ஆகிடும். ஸோ நம்ம அதை என்ன பண்ண முடியாது, திருப்பியும் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ எல்லா அசெட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அதோட வேல்யூ வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காஸ்ட் கான்செப்ட்ன்றது எப்போவுமே the original value of asset only shown on the books of asset, but does not mean that always shown on the cost. எப்போவுமே காஸ்ட் வேல்யூ தான் காம்பவுண்ட் கிடையாது. இட் இஸ் ரெக்கார்டட் at the time of purchase. at the time of purchase நம்ம காஸ்ட் வேல்யூ காமிப்போம். தென் பட் இட் சிஸ்டமேட்டிக்லி த ரெடியூஸ் in the books of value by charging depreciation. சிஸ்டமேட்டிக்காக அது குறையும். வேல்யூ நம்ம டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ண அது குறையும். ஸோ காஸ்ட் கான்செப்டோட சில லிமிடேஷன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. in an inflammatory situation when price of commodity increase the value of asset, historical cost may not present the true position in the business. For example, inflammatory situation, சில சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அசட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், சில கமாடிட்டிஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், சில அசட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த காஸ்ட்லேயே காமிச்சோம் அப்படின்னா இட் இஸ் நாட் ஷோ த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. அது வந்து இப்போ ட்ரூ அண்ட் ஃபேர் பொசிஷன் ஆஃப் பிஸ்னஸாக காமிக்காது. த ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட் எஸ்டாப்ளிஷ் at different dates are not comparable if asset are recorded in historical base. So if you are recording the historical baseல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம we have to find out the true and fair view. இப்போ நீங்களே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம், நம்ம வீட்டில் ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீடு கட்டும் போது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சம்டைம்ஸ் வந்து எல்லார்ட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை கையில் வச்சுட்டே வந்து வீடு கட்ட மாட்டோம். ஸோ லோன் வாங்கி நம்ம கட்டுவோம், ஜுவல்ஸை ப்ளஷ் பண்ணி தான் நம்ம கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடு கட்டலான்னு ஒரு பிளான் பண்ணும் போது எதை பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற அசட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு வந்து இந்த பணம் பத்தலைன்னா நம்மள்ட்ட இருக்க ஜுவல் இருந்ததுன்னா ஜுவல்லை ப்ளஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அப்போ ஜுவல்லை ப்ளஷ் பண்ணணும் அப்படின்னா we have to know the actual price of the jewel. நம்மளுக்கு அந்த ஆக்சுவல் நம்மள்ட்ட அது எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ஜுவல்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்லோட இப்போ அந்த காலத்தில் இப்போ நான் ஒரு 10 years பேக் நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2000க்கு வாங்கின ஒரு கிராம் 2000 வாங்கினோம் அப்படின்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 3000 4000 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு 2 yearsலேயே பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது, இன்றைக்கி மதிப்புக்கு அதோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு ஃப்யூச்சர் பிளான், நம்ம ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணுறோம். ஸோ வீடு கட்டலான்னு பிளான் பண்ணும்போது நம்மளோட அசட்டை பேஸ் பண்ணி ஸோ நாளைக்கு வந்து நம்ம பணம் பத்தலைன்னா அந்த நகையை வச்சு நம்ம ப்ளஷ் பண்ணி நம்ம எக்ஸஸாக நம்ம பணம் போட்டுக்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் நம்ம பண்ணுறோம். அப்போ நம்மள்ட்ட எவ்வளோ ஆக்சுவலாக அசட் இருக்குது, அதோட ஒர்த் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண முடியும்.
ஈவன் பிஸ்னஸ் கூட அப்படி தான். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அசட்டை பேஸ் பண்ணி நாளைக்கு ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பிஸ்னஸை. ஸோ நம்மள்ட்ட ஆக்சுவல் ஒர்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு நம்ம வாங்கினப்ப அதோட வேல்யூ வந்து 1 லேக்காக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில வேல்யூவோட அசட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், சில அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ சில வேல்யூவோட டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர், ஒரு 1 லேக் ஃபர்னிச்சர் நம்ம அசட் சைடில் காமிக்கிறோம், காஸ்ட் ப்ரைஸ்லேயே காமிக்கிறோம். அதாவது while you are purchasing the furniture, the cost price is 1 lakh. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 lakh. ஸோ இதே 1 lakh நம்ம காமிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஸோ நாளைக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்டில் நம்ம என்ன நினைப்போம், ஓகே நம்மள்ட்ட 1 lakh ஒர்த் அசெட் இருக்குது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருப்போம். அப்போ அந்த டைம் ஆஃப் நம்ம வந்து ஒரு அசெட்டை நம்ம வந்து சேல் பண்ணும் போதோ இல்லை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு இமீடியட்டாக பணம் தேவைப்படும் போது நம்ம அந்த அசெட்டை விற்றுட்டு நம்ம லிக்விடிட்டாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நீங்கள் 1 lakh ஒர்த்துன்னு நினச்சிட்டு இருக்க அந்த அசெட் எவ்வளோக்கு தான் போகும், ஒரு 50,000 ஒரு 30,000 தான் போகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அப்போ வந்து திடீர்னு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட 1 lakh ஒர்த் அசெட் இருக்குதுன்னு நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அதோட வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. அதை நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். ஸோ இதை நம்பி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிளான் பண்ணிட்டு அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படி அந்த மாதிரி இப்போ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. அதுதான் வந்து லிமிட்டேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அசெட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அசெட். நம்மளுக்கு அதுவும் ஒரு அசெட்டில் தான் அதுவும் ஒரு அசெட் தான். ஸோ வித்தவுட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிசோர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அது ஒரு முக்கியமான ரிசோர்ஸஸ். ஸோ சில அசெட் விச் டு நாட் ஹாவ் அக்யூசேஷன் காஸ்ட் such a human resource are not recognized under this cost. காஸ்ட்டை வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸில் நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியாது, காஸ்ட்டை வச்சு நம்ம வேல்யூ பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ சம் லிமிட்டேஷன் இன் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட்னா ஆக்சுவல் அக்யூசேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் set only we have to show in the books of account. ஆக்சுவல் காஸ்ட் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ஷோ பண்ணுறது பேர் தான் வந்து காஸ்ட் கான்செப்ட். ஸோ தென் dual concept. So dual concept, according to this concept, every transaction or event has aspect of double effect. There is a double effect. That means for example, if you purchase furniture for what 10,000 worth furniture you purchased for your business use. So 10,000 for example 10,000 worth or 1 lakh worth furniture we are purchased for our business use. For business use we have to purchase. So we have to, what comes to a business, if you have purchased anything, so you have to pay a cash to seller, then you receive a furniture. So same transaction, the two aspect is happening. First two aspect in this debit aspect as well as the credit aspect. So debit, what comes to your business, உங்களோட பிஸ்னஸ்க்கு என்ன வருது. So you bought a furniture, so furniture comes to your business. So ஃப்ரீயாக யாரும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்னிச்சர்லாம் கொடுக்க மாட்டாங்க. So you have to pay some amount for bought the furniture. So at the same time your business comes, you getting the furniture and you pay the money. So அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்குறீங்க. ஸோ 2 aspects are happening here. இங்கே வந்து 2 ஆஸ்பெக்ட் நடக்குது. ஒன்று இஸ் a debit aspect, another one is a credit aspect. ஸோ அதுதான் வந்து dual accepted concept. So for example, when Arun started business with cash 5 lakh, on the one hand the business get cash 5 lakh, on the other hand the liability arise that business has to pay Arun as some 5 lakh. So here they give some more interesting example. So here Arun started business with cash. Already first concept you are learning, business entity concept. That concept is there is always diversity between the owner and the business. நம்ம பிஸ்னஸ் எப்போவுமே ஓனரை செப்பரேட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஈவன் ஓனர் கான்ட்ரிபியூட்டர் கேபிட்டல் வி ட்ரீட்டட் த ஓனர் லைக் அ கிரெடிட்டார். நம்ம கிரெடிட்டார் மாதிரி தான் அவரை ட்ரீட் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அருண் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் வித் 5 lakh. அருண் தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அருண் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் வித்
capital 5 lakh. So what comes to our business? நம்மளுக்கு என்ன பிஸ்னஸ்க்கு வருது? 5 lakh உள்ள வருது. ஸோ கேஷ் வருது. ஸோ கேஷாக வந்தாலும் அது நம்மளை பொறுத்தவரை பிஸ்னஸ் பொறுத்தவரை தட் இஸ் அ liability. கேபிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த liability. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஓனரையும் பிஸ்னஸையும் தனித்தனியாக பார்க்கும்போது ஈவன் ஓனர் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் we treated like a liability. the capital we treated like a liability. லைபிலிட்டியாக தான் நம்ம ஒரு பொறுப்பாக தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கடன் வாங்கின மாதிரி தான் அது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து அனதர் எக்ஸாம்பிள் கூட கொடுத்தேன். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணும்போது சேம் டிரான்சாக்ஷனில் வந்து 2 ஆஸ்பெக்ட் இஸ் ஹேப்பனிங். ஒன் இஸ் அ டெபிட் ஆஸ்பெக்ட், another ஒன் இஸ் அ கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். So this concept which recognizes the fact that for every debit there is a corresponding equal credit. So every debit there has be a corresponding credit. ஒரு டெபிட்டுக்கு நிகரான ஒரு கிரெடிட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ திஸ் பேசிக் ஆஃப் என்ட்ரி சிஸ்டம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் நம்ம சொல்லுவோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா தட் இஸ் ஆல்வேஸ் டெபிட் as well as credit. கரஸ்பாண்ட் ஒரு டெபிட் இருந்ததுன்னா அது கரஸ்பாண்ட் கிரெடிட் இருக்கணும். ஸோ தட் இஸ் அ டபுள் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ தென் பீரியாடிக்கல் கான்செப்ட். So periodical concept, cost concept, then periodical concept, dual concept, then periodical concept. So this concept deal with preparing account for particular period as the proprietor, investor, creditor, employee and other government are interested in knowing the performance of the business unit periodically. So periodically means if so these concept preparing account particular period we have to prepare the accounts. For example, particular period means we have a calendar year and accounts year, accounting year and calendar year. Accounting year means April to March. So if you start the business with we start the accounts on the April and we end with the March. So April to March வந்து நார்மலி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பீரியட்னு சொல்லுவோம், அக்கௌண்டிங் இயர்னு சொல்லுவோம். கேலண்டர் இயர்னா ஜனவரி டு டிசம்பர்னு சொல்லுவோம். நார்மலி அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பெர் இயர் ஒவ்வொரு இயருக்குமே நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி இயர் we have to prepare separate account. So every year they must want to know the profitability of the business. ஸோ ஒரு பீரியடிக்கல் பீரியட் இருக்கணும் நம்மளோட அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம பாட்டுக்கு பிஸ்னஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், மணி ஏர்ன் பண்ணுறோம். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சர்டன் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் வந்து ஒரு 12th ஒரு 1 இயர் தான் நீங்கள் படிப்பீங்க. 10th முடிப்பீங்க, அப்புறம் ஒரு 1 இயர் 12th 11th படிப்பீங்க, அப்புறம் ஒரு 1 இயர் வந்து 12th படிப்பீங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஒரு பீரியாடிக்கல் பீரியடில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பீங்க. ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் அந்த கான்செப்டில் இஃப் தே ஆர் ப்ரிப்பேரிங் அக்கௌண்ட் தட் இஸ் கால்ட் அ பீரியாடிக்கல் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் டீல் வித் ப்ரிப்பேரிங் அக்கௌண்ட் ஃபார் பர்டிகுலர் பீரியட். ஸோ இஃப் யூ ப்ரிப்பேரிங் அக்கௌண்ட் ஃபார் பர்டிகுலர் பீரியட் it is called a periodical concept. Preparing account for a particular period. ஒரு particular periodக்கு நீங்கள் account prepare பண்ணிங்கன்னா that is called a periodical concept. ஸோ ப்ரிப்பரேட்டராக இருக்கட்டும், இன்வெஸ்டர், கிரெடிட்டார், எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் அண்ட் அதர் யூசர்ஸ் ஆர் நோயிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் யூனிட் பீரியாடிக்லி. ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு வந்து க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ பீரியாடிக்லி we have to prepare and know the performance of the organization. So it become necessary to select a particular period, normally 1 year of measuring performance. So normally we have to measure 1 year. So at the end of the year we have to calculate the profit or loss of the business and we have to find out the profitability of the business. So எல்லா ஒரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா at the year end எப்போவுமே நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்துட்டே இருக்க மாட்டோம். ஸோ சர்டன் பீரியடில் தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஏப்ரல் டு மார்ச். ஸோ அக்கௌண்ட் ஸ்டார்ட் வித் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி தென் தே க்ளோஸ் வித் மார்ச்சில் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்ச்சில் க்ளோஸ் பண்ணி இந்த 1 இயர் what happening on the business, how much we are earning, how much we have to spend, how much we are getting a profit, what are the incomes we have, what are the expenses we made, then what are the assets we have, what are the liabilities we have,
have. So all the things we have to know through preparing a account on particular period. So normally we prepare for measuring for 1 year. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு 1 இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ 1 இயருக்கு நம்ம அந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ பீரியாடிக்கல் கான்செப்ட். So matching concept. According to this concept, revenue during an accounting period are matched with the expenses incurred during that period to earn revenue during that period. So we have to match the revenue and expenses. Revenue means we are income. So revenueன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ்க்கும் இன்கம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரெவன்யூன்றது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட், ரெவன்யூ டூரிங் அன் அக்கௌண்டிங் பீரியட் ஆர் மேட்ச் வித் த எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸோட மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கணும். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம அம்மா அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்மா அப்பா சில இடத்துல பார்த்திங்கன்னா அம்மா அப்பா 2 பேருமே வேலை பார்ப்பாங்க, சில இடத்துல அப்பா வேலைக்கு போவாங்க. ஸோ வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி சேல்ரி கொடுப்பாங்க. அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணணும், அப்போ வந்து கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா அந்த மந்த்தோட எண்டில் வந்து அந்த மந்த்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம். ரெவன்யூன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ரெவன்யூன்னு மேபி வந்து அந்த மதர் வந்து பார்த்திங்கன்னா எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஷீ ஆர் ஹி கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஏதோ தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெவன்யூ டூரிங் அக்கௌண்டிங் பீரியட் ஆர் மேட்ச் வித் த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டியூரிங் த நம்ம இன்கர்ட் பண்ண எக்ஸ்பென்சஸோட நம்ம ரெவன்யூவை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து எய்தர் வி ஆர் கெட்டிங் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத பார்க்கணும். நம்ம வந்து இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்குது, நம்ம எவ்வளோ வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், ரெவன்யூ எவ்வளோ இருக்குது, வருவாயின்னு சொல்லுவாங்க. ரெவன்யூனா இன் தமிழில் வந்து வருவாயின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வருமானம் எவ்வளோ இருக்குது, செலவு எவ்வளோ இருக்குது. ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா அதான். ஸோ வாட் இஸ் த ரெவன்யூ, இன்கம் எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு அதில் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ பணம் நம்ம கையில் இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணால் தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து இன்கமையும் எக்ஸ்பென்சஸையும் கம்பேர் பண்ணும்போது த டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட். அதை டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம ப்ராஃபிட், தட் மீன் இன்கமை நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்யூரல் கான்செப்ட் அண்ட் periodic concept. Periodic concept fix the time frame for measuring performance and determine the financial status. All expenses being paid during the period are not considered, but only the expenses related to the accounting period are considered. So accounting period ன்றது நீ ஏற்கனவே சொல்லிருக்கேன், April to March. If you have made any expenses on particular year, for example in the year நம்ம accounts prepare பண்ணுறோன்னா in this year if you have made any expenses or if you have made any expenses or if you are doing any expenses, that only we have to consider. அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். On this basis of a concept, adjustment are made for outstanding and prepaid expenses. So during that particular current period, if any outstanding or prepaid, I already told you outstanding and prepaid. Outstanding means the expenses we made but we are not yet paid. ஸோ எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணிட்டோம், இன்னும் நம்ம அந்த பணத்தை தரலைன்னா தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். தென் ப்ரீபெய்ட் மீன்ஸ் ப்ரீபெய்ட் பிஃபோர் வி பெய்ட் தட் எக்ஸ்பென்சஸ் வி மேட். ஸோ நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபெய்ட்னு சொல்லக்கூடிய. ஸோ வி ஹாவ் மேட் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்ட், அக்ரூட் அண்ட் ரெனியூட் ரெவன்யூ. லைக்வைஸ் அவுட்ஸ்டாண்டிங்னது எக்ஸ்பென்சஸில் வரும், ப்ரீபெய்டும் எக்ஸ்பென்சஸில் வரும். அதே மாதிரி அக்ரூட் இன்கம். ஸோ சில இன்கம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய இன்கம் நம்ம ஸ்டில் வி ஆர் நாட் எட் ரிசீவ் தட் அமௌண்ட், அதுதான் அக்ரூடுன்னு சொல்லக்கூடியது. அன்யண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்னும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பிஃபோராக நம்ம ரிசீவ் பண்ணோம். ஸோ அது அதாவது அது வந்து ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங்கிறது எக்ஸ்பென்சஸில் வரும், அக்ரூட் அண்ட் அன்யண்ட் ரெவன்யூன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்கமில் வரும். ஸோ provision are made for depreciation of fixed asset, bad debts. So relating to the accounting period, these are all the adjustment we have to make on a particular period. That is match revenue earned during accounting period with the expenses incurred during the period to earn the revenue before sharing on profit or loss.
ஸோ we have to match the revenue with the expenses. Revenue with expenses. நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, நம்ம அதுலேருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், மீதி எவ்வளோ இருக்குது. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம வீட்டில் அப்பா வந்து ஒரு அம்மாட்ட செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வந்து திருப்பி வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து கேட்பாங்க, எவ்வளோ செலவு நெக்ஸ்ட் மந்த்து கேட்கும்போது இந்த மாதத்துக்கு உனக்கு எவ்வளோ செலவு பணம் வேணும், போன மாதம் நான் கொடுத்ததில் ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படின்லாம் கூட கேட்பாங்க. இதெல்லாம் வந்து யூஷுவல் திங், நம்ம வீட்டிலே ஹேப்பன் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டிலே நிறைய நடக்கும். ஸோ அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா நம்மள்கிட்ட கொடுத்த பணம், நம்மளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, நம்ம அதுலேருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஸோ மீதி இன்கம்க்கும் செலவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இப்போ நம்மளுக்கு அதில் பணம் ஏதாவது மிச்சம் இருக்கா, அது ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் matching concept. We have to match the revenue with the expenses. That's it. மேட்ச் த ரெவன்யூ வித் த எக்ஸ்பென்சஸ். ரெவன்யூவோட எக்ஸ்பென்சஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து டியூரிங் அ பர்டிகுலர் பீரியட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது தேவை இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஷேரிங் எனி ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்டையோ லாஸோ ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியம். So that is a matching concept. Matching means we have to match the revenue with expenses. Revenue ஓட expenses நம்ம match பண்ணி காமிக்கிறோம் before sharing a profit or loss. Profit or loss நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை matching concept பண்ணுறோம். Then realization concept. According to realization concept, any changes in value of an asset is to be recorded only when the business is realized. When assets are recorded in historical value, any changes in value is to be accounted only when it's realized. ஸோ ரியலைசேஷன் கான்செப்ட்ன்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கான்செப்டில் பார்த்துருப்போம். காஸ்ட் கான்செப்ட் மீன் ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் ஒன்லி we have to record in the books of account. So already told you some asset the value will be ரியலைஸ்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு ரியலைசேஷன் கான்செப்ட், ஸோ அக்கார்டிங் டு வந்து பார்த்திங்கன்னா சில அசட்டோட வேல்யூ வந்து ரியலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ த வேல்யூ வில் பி சேஞ்ச் இன் ஃபியூச்சரில் அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வென் அசட் ஆர் ரெக்கார்டட் அட் அ ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ, எனி சேஞ்சஸ் இன் வேல்யூ இஸ் டு பி அக்கௌண்டட் ஒன்லி வென் இட் இஸ் ரியலைஸ். எப்போ அது வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம்னா, எனி சேஞ்சஸ் இன் வேல்யூவில் ஏதாவது சேஞ்சஸ் வரும்போது அக்கௌண்டட் ஒன்லி வென் இட் ரியலைஸ். எவ்வளோ ரியலைஸ் ஆனிச்சோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 lakh ஒர்த்து நம்ம அசட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் பர்ச்சேசிங் 2 years or 3 years த வேல்யூ வில் பி இன்க்ரீஸ். ஸோ எப்போ அது ரியலைஸ் ஆகுதோ நம்ம அப்போ அதை என்ன பண்ணணும், அந்த கான்செப்டில் நம்ம அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், என்ட்ரி பண்ணணும். ஸோ அப்போ சேஞ்சிங் இன் வேல்யூஸ் டு பி அக்கௌண்டட் ஒன்லி வென் இட்ஸ் ரியலைஸ். எப்போ நம்ம இது பண்ணுவோம், வென் த வேல்யூ வில் சேஞ்ச், அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சேஞ்சாக இருக்கோ அதை ரியலைஸ் பண்ணி எழுதணும். ஸோ தட் இஸ் அ ரியலைசேஷன் கான்செப்ட். ஸோ ரியலைசேஷன் கான்செப்ட் மீன்ஸ் according to realization concept, any changes in value of an asset is to be recorded only when business is realized. எப்போ அது வந்து அசட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னு when the business is realized, that எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்களோ then at that time they have to record this changes in the books of account. அப்போ அந்த சேஞ்சஸை ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரியலைசேஷன் கான்செப்ட். when the business unit realize that the value of an asset is changes. So any changes in the value of asset is to be recorded when, in the sense when the business is realized it. எப்போ அது ரியலைஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. when asset are recorded historical value, any changes in value is to be accounted only when it is realized. அக்கௌண்ட்டை நார்மலி ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ எப்போ அது வந்து ரியலைஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ that time we have to enter the changes in the books of account. Then objectives or evidence concept. So objective or evidence concept means all the business accounting transaction recorded should be based on the objective evidence. So objective evidence include documentary evidence like cash received, cash invoice. So based on that evidence we have to enter the
accounting transactions. So based on the account, இப்போ நம்ம cash receiptன்றது ஒரு receipt, நம்ம வந்து how much we have to whom we have to buy the product, how much the value, then any discount, all the things, quantity, then price of the product, all the things they enter in the receipt. So printed in the receipt, printed receiptல printed ஆயிருக்கும். even invoice also is like a bill தான் வந்து invoiceம் வந்து bill தான். so இது வந்து பார்த்தீங்கன்னா objective of evidence, this is a evidence. so this is a documentary evidence like cash transaction. so based on that we have to record in the transaction the books of account. that is the objective evidence concept. it ensure authenticity, accuracy and reliability of transaction enter in the books of account. so accurate we have to enter and reliability of transaction how we have to enter in the books of account. இப்போ நம்ம ஒரு ஆக்சுவல் ப்ரைஸ் நம்ம ஒரு புக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராட் அண்ட் எரர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வவுச்சர் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த வவுச்சர்லேயோ இன்வாய்ஸ்லேயோ என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸை நம்ம அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கூட அந்த ரெசிப்டை காமிக்கலாம். ஆமாம் இந்த ரெசிப்டை பாருங்கள், இந்த ரெசிப்டில் இந்த அமௌண்ட் தான் இருக்குது, இவங்கள்ட்ட தான் நம்ம வாங்கணும். ஸோ இட் இஸ் எவிடன்ஸ், ஒரு எவிடென்ட். ஸோ ஃபார் தட் கான்செப்ட் அந்த அப்ஜெக்டிவ், அந்த எவிடென்ட் கான்செப்ட் அந்த அப்ஜெக்டிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஃப் யூ ஆர் என்டரிங் த டிரான்சாக்ஷன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் தட் இஸ் கால்ட் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். ஸோ like cash, receipt, invoice, these are all the evidence. so objective evidence include documentary evidence like cash receipt and cash invoice. இதெல்லாம் வந்து ஒரு documentary evidence. so based on that if you are recording any transaction that is called a objective evidence concept. so next, accurate concept. according to accurate concept, the most important fundamental principle accounting, so which means which require recording revenue when they are earned and not when they are received. so for example இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் நம்ம ரிசீவ் இன் கேஷாக ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு கிடையாது. அந்த இன்கம் நம்மளுக்கு வர வேண்டியது அப்படின்னாலே அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ ஜஸ்ட் ரெண்டட் அ ஹவுஸ், ஒரு ஹவுஸ் ரெண்டடுக்கு நான் விடுறேன் அப்படின்னா மந்த் எண்டு இல்லை அடுத்த மாதம், இந்த மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் மந்த், ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரின்னு வச்சுக்கோங்க. ஜான்வரி 1 ஐ ஹாவ் ரெண்டட் த ஹவுஸ். ஜனவரி 1 ரெண்டட் விடும் போது பார்த்தீங்கன்னா ஜனவரி 1க்கு அப்புறம் பிப்ரவரி 1 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எனக்கு பணம் தருவாங்க. அப்போ ஜனவரி 1 அந்த 1 மந்த் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இது. ஸோ அப்போ நான் ரெண்ட்டுக்கு விட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எனக்கு ஒரு இன்கம் தான். அது கண்டிப்பாக அந்த இன்கம் எனக்கு இன்றைக்கி இல்லைனாலும் பிப்ரவரி மாதம் அது கண்டிப்பாக எனக்கு வரதான் போகுது. அப்போ நான் கேஷாக நான் இமீடியட்டாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இஃப் ஐ ஏர்ன் ரெவன்யூ, இப்போ நான் வந்து இந்த ரெவன்யூ எனக்கு வந்தாலே ஐ ஹாவ் ரெக்கார்டட் இந்த டிரான்சாக்ஷன். லைக் இஃப் ஐ ரெக்கார்டிங் த எக்ஸ்பென்சஸ் வென் தே ஆர் இன்கர்ட். நான் ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பண்ணாலே நான் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ நாட் வென் தே ஆர் பெய்டு, அது பே பண்ணதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ் நான் வந்து எனக்கு ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு இன்கம் நான் ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இன்கம் வந்து எனக்கு கேஷாக எனக்கு வந்து சேர்கிறதுக்கு 2 days ஆகலாம், 3 days ஆகலாம். ஸோ நான் ஏர்ன் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சோடனே நான் என்ன பண்ணுவேன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் நம்ம எழுதிடுவோம். ஸோ அதுதான் வந்து அக்யூரல் கான்செப்ட்ன்றது. தே ஆர் கிவிங் எக்ஸாம்பிள் ஹியர். கிரெடிட் சேல்ஸ் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் த சேல் த்ரூ த அமௌண்ட் ஹேஸ் நாட் பீன் ரிசீவ்ட் இமீடியட்லி. கிரெடிட் சேல் மீன் வாட் இஸ் அ கிரெடிட் சேல்? ஸோ யூ ஆர் செல்லிங் குட்ஸ் டு சம்படி பட் யூ ஆர் நாட் ரிசீவிங் அ கேஷ் இமீடியட்லி. ஸோ தே வில் பே இன் லேட்டர். ஸோ தட் இஸ் அ டிரான்சாக்ஷன், ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன் என்ன? நீங்கள் ஒரு பொருளை கடனுக்கு விற்கிறீங்க. கடனுக்கு விற்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம வந்து நாட் இமீடியட்லி ரிசீவ் அ கேஷ். இமீடியட்டாக நம்ம கேஷ் ரிசீவ் பண்ண மாட்டோம். பட் வி பெய்டு லேட்டர், வி ரிசீவ் லேட்டாக நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். பட் த திங்ஸ் இஸ் ஹேப்பனிங். நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சேலுன்றது நடந்து முடிஞ்சிருச்சு. யூ செல் த ப்ராடக்ட் பட் யூ ஆர் நாட் ரிசீவ் த அமௌண்ட். நீங்கள் அமௌண்ட்டு தான் ரிசீவ் பண்ணல, பட் த டிரான்சாக்ஷன் இஸ் ஹேப்பனிங். நீங்கள் அந்த நடவடிக்கை வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. தட் இஸ் இப்போ நீங்கள் ஒரு சேல் பண்ணுறீங்க, ஒரு பொருளை சேல் பண்ணுறீங்கன்னா அந்த பொருளை சேல்ஸ் பண்ணிட்டீங்க, அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் த டிரான்சாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் பட் யூ ஆர் நாட் எட் ரிசீவ் த அமௌண்ட். டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு பட் இன்னும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கலை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரெண்ட் ஆஃப் த மந்த் ஆஃப் March 2018 ஹேஸ் நாட் பீன் பெய்டு.
and if the accounting period 1/4/2017 to 1/3, I already told you April to March, April வந்து summer start ஆகி March தான் accounting period முடியும். So rent for the March வந்து 2018 பார்த்தீங்க அப்படின்னா 2018 has not been paid. 2018க்கு வந்து சம் வந்து 2017 நம்ம ரெண்ட்டுக்கு விடுறோம். ஆனால் 2013 அதாவது 2018 நம்மளுக்கு வந்து ரெண்ட் ரிசீவ் பண்ணணும். that we are not yet received the amount. So it will be recorded and expenses for the accounting year 2017-18 because it has been due இருக்கு பட் இன்னும் நம்மளுக்கு வரல. பட் அந்த அமௌண்ட் இன்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு வரதான் போகுது. ஸோ இஃப் யூ ஆர் இன்கர்ட் எனி எக்ஸ்பென்சஸ் ஆர் if you are recording any if you earn any revenue, so if you are earn any revenue, if you incurred any expenses, so we have to enter in the books of account. So we don't want to wait for received and we don't wait for payment. So till பேமெண்ட்டுக்காகவோ பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காகவோ பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்காகவோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. if it is happening, when the transaction is happening, we have to record in the books of account. that is the accrual concept. accrual conceptன்றது ஒரு டிரான்சாக்ஷன்றது வந்து ஒரு ரெவன்யூவாக இருக்கலாம். ஒரு ரெவன்யூ டிரான்சாக்ஷன்றது ஸோ ஏர்ன் பண்ண உடனே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ வி டோன்ட் வெயிட் ஃபார் ரிசீவிங் த கேஷாக ரிசீவ் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைக்வைஸ் எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்டிங் த எக்ஸ்பென்சஸ் வித் ஆர் இன்கர்ட். ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணோடனே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் நம்ம எழுதிடுவோம். ஸோ வி டோன்ட் வெயிட் ஃபார் டில் தே பெய்ட். அவங்க பே பண்ணுற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக தே வில் பெய்ட். ஸோ we have to show this expenses, we have to show the income on the accounting recordல காமிக்கணும். So that is an accrual concept. So all the revenue and expenses incurred related to the accounting period alone we have to enter in the accrual concept. So particular accounting period only, all the expenses and all the revenue we have to incur on particular period only we have to record in the books of account. அந்த டிரான்சாக்ஷன் ஒரு பர்டிகுலர் பீரியடில் இன்கர் அதாவது ஒரு பீரியட்ன்றது ஒரு 1 year நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ன்றது ஏப்ரல் டு மார்ச். அந்த ஏப்ரல் டு மார்ச் பர்டிகுலர் இயர்க்குள்ளே நடக்கக்கூடிய இன்கமோ அதாவது ரெவன்யூவோ இல்லை எக்ஸ்பெண்டிச்சரோ நம்ம இன்கர் பண்ணியிருந்தால் that we have to enter in the books of account. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் நம்ம என்ட்ரு பண்ணலாம். எய்தர் நம்ம இன்னும் கேஷாக ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, கேஷாக ரிசீவ் பண்ணலைனாலும் சரி. ஸோ எக்ஸ்பென்சஸை நம்ம இன்கர்ட் பண்ணாலே வி ஹாவ் டு என்டர். அதே மாதிரி ரெவன்யூவை நம்ம வந்து ரிசீவ் பண்ணாலே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணிடுவோம். ஸோ இன் கேஷாக நம்ம வந்து பே பண்ணணும், இன் கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இஃப் இட் இஸ் ஹேப்பனிங், the transaction is happening, then we have to record in the books of account. So this is an accrual concept. So we learn all the concept. Next video we will see the convention method. Convention method உள்ள types நம்ம பார்க்கலாம். Thank you children.